மக்களோட ஆரவாரம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எல்லா தியேட்டர்கள்லேயுமே அப்படி ஒரு கோலாகல கொண்டாட்டமாக அந்த படத்தை எதிர்கொள்கிறாங்க. சினிமாவை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. சினிமாவும் ஒரு பெரிய ரோல் இங்கே பண்ணுது. இன்றைக்கி விஜயை வந்து ஒரு மாபெரும் தலைவனாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு சினிமா ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் 3 மணி நேரம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு விடையே கிடைக்காது. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்திருக்கு. நீதியரசர் ஜோசப் விஜய் அவர்கள்னு போட்டால் நீங்கள் கேள்வி கேளுங்க. அது எப்படிங்க நீங்கள் என்ன ஜட்ஜா நீங்கள் எதுக்கு போட்டீங்கன்னு கேளுங்க. முதலமைச்சர் தானே அவரு. அது யாரு தவறு சொல்லுங்க. யாருக்கு சென்சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கங்க. யார் எப்படி வந்து ரசிகர்களை கவர்ந்து அதன் மூலம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரோ அந்த மாதிரி இவரும் ரசிகர்களை கவர்ந்து ஒரு பெண்ணும் தைரியமாக இருக்கணும், சிங்க பெண்ணாக இருக்கணும், எதை கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்லாம் அவர் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. மகாநேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அந்தரன் சார் தான் இருக்கார். சினிமா மற்றும் அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம் நம்மளோட தமிழக வரலாற்றில். ஏன் அப்படின்னா நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜயோட இறுதி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய போராட்டம், ஒரு மிகப்பெரிய வலி வேதனைகளை தாண்டி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சார், மக்களோட ஆரவாரம் எப்படி இருக்கு? நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க. மக்களோட ஆரவாரம் எப்படி இருக்கு? மக்களோட ஆரவாரம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எல்லா தியேட்டர்கள்லேயுமே அப்படி ஒரு கோலாகல கொண்டாட்டமாக அந்த படத்தை எதிர்கொள்கிறாங்க. முக்கியமாக விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய நீண்டகால தாகம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 7 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் பெரிய தவிப்போடு இருந்திருக்காங்க. இன்னொரு புறம் தயாரிப்பாளர் போட்ட காசை எடுத்துட முடியுமா, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தில் இருந்தார். விஜயை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் என்னெல்லாம் கருத்தை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரோ அது ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. படத்துக்காக அவர் வைத்த எல்லா வசனங்களையும் மக்கள் கேட்டாங்க. இன்னும் வந்து அது ஒரு படமாக ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய திரையில் பார்த்து ஜனங்க கொண்டாடி இருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட்டே கூட இன்னும் கொஞ்சம் அவருக்கு அதிகப்படியாக இன்றைக்கி இந்த குதிரை பேரம் இந்த இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு தனி பெரும்பான்மையோட கூட அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. சினிமாவும் ஒரு பெரிய ரோல் இங்கே பண்ணுது. இன்றைக்கி விஜயை வந்து ஒரு மாபெரும் தலைவனாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு சினிமா ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் அவர் நினைத்த மாதிரி தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தா அவருக்கு இன்னும் கூட சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சார், எப்படி சார் இருக்குது படம்? எப்படி இருக்குது படம்? என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைட்டாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான படமாக இருந்துடும். ஆமாம், ஒரு 1/2 மணி நேரம் அந்த லெங்க்த்துங்கிறது உள்ளபடியே கொஞ்சம் சோதனை பண்ணுது. ஆமாம், ஆனால் பல நேரங்களில் நானே ஃபோன் எடுத்து தேடுற அளவுக்கு சூழ்நிலை மாறிச்சு. ரொம்ப முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து பெரிய லேக் இருக்குது படத்தில். அதை வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி விஜய் சார் வர்ற காட்சிகளை நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அவரை தவிர மற்றவர்கள் படத்தில் வரும்பொழுது கொஞ்சம் லேக் இருக்குது. இன்னொன்று, விஜய் சார் இல்லாமலே படம் ரொம்ப நேரம் போகுது. ஆமாம், ஆக்சுவலாக பாபி தியோலுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இவங்க நினச்சிருக்காங்க. அதற்கு விஜய் அவர்களும் அனுமதிச்சிருக்காரு. கட்டாயமாக வில்லனுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுங்க, அப்போ தான் அதோடைய டெப்த் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. விஜய் சார் இல்லாமலே பாபி தியோல் கேரக்டர் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் போகுது. ஓகே சார், இப்போ இந்த படத்துக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளோ படத்துக்கு வந்து பேன் பண்ணாங்க, தடை பண்ணாங்க, சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது படத்தில்? ஏதாவது இருக்கா, இல்லை அநியாயமாக? அதை தாங்க நம்ம பூத கண்ணாடியை வச்சு தேடிட்டே இருக்கோம். அப்படி என்னையா இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த படத்தை விடவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் 3 மணி நேரம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு விடையே கிடைக்காது. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்திருக்கு. யாரோ ஒரு சிலருடைய காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கெட்ட எண்ணமோ இந்த படத்தை முடக்கணும்னு நினச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த 7 மாதம் இந்த படம் முடங்கி கிடந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், இதனுடைய உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் இவங்க சொல்லணும். அந்த தயாரிப்பாளரோ அல்லது ஹீரோவோ எங்கேயாவது ஒரு இடத்தில் இது என்ன உண்மை, இதற்கு யார் காரணம், இப்படி ஒரு தவறான நிகழ்வு இந்திய வரலாற்றிலே கிடையாது எந்த படத்துக்கும்.
நீங்கள் ஒரு படம் வரும், அந்த படம் வந்து பொதுமக்கள் முன்னிலையில் சில கருத்துக்களை விதைக்கும். இது வந்து ஒரு ஆபத்தான போக்கை நோக்கி போகுது, அதனால் இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது நீதிமன்றம் தலையிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க அல்லது ஓடின வரைக்கும் போதும் நிறுத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அது வருமா வராதாங்கிற ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்தது இந்த படம் தான். எந்த காரணமும் சொல்லாமல் போட்டு வச்சிருந்தது இந்த படத்தை தான். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உண்மை என்னன்னு இவங்களுக்கு தெரியும், கட்டாயமாக அந்த தயாரிப்பாளருக்கும் தெரியும், ஹீரோவுக்கும் தெரியும். இந்த உண்மை என்னங்கிறத என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்க சொல்லணும். சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ இன்ன வரைக்கும் அது உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியலையே. இந்த படத்தை முடக்குவதற்கு என்ன இருக்குது படத்தில்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முடக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஏதோ பெரிய தேச துரோகத்தை இந்த படம் பண்ணிடுச்சு அப்படின்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா நடித்த ஒரு படம் ஒன்று, அது ஒன்று. அப்புறம் அதோட சென்சார் சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்கினாங்க. படம் தியேட்டருக்கு போய் ரிலீஸ் ஆகி ஓடின பிறகு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை மீண்டும் வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் எங்கேயுமே ஓடலை, சேட்டலைட்டில் கூட வரல. அது மாதிரி வந்து ஜெயிலானின்னு ஒருத்தர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு படம் ஒன்று எடுத்தார். கமிஷனரை கடத்தி கொண்டு போய் வச்சுருவாங்க, போலீஸ் கமிஷனரை. அந்த கமிஷனருக்கு எவ்வளவு தண்டனைகள் தராங்க அவங்க, கமிஷனர் என்ன தவறு பண்ணாருன்னு ஒரு படம். காவல்துறையே நீதிமன்றத்துக்கு போய் அந்த படத்தை தடை செய்ய சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி எந்த முகாந்திரமும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் அது, அவ்வளோதான். இதை போய் இவ்வளவு முடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியுது. அடுத்த பேர் இன்னொரு விஷயம்னா, விஜய் சாரோட நேம் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய்ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அரசியல் வேற சினிமா வேற நான் பார்க்குற மக்கள் இன்னுமே இருக்காங்க. அந்த நேம், அந்த போர்டு போட்டது எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த நேம் போட்டது சரின்னு பார்க்குறீங்களா? தமிழக முதலமைச்சர் தானுங்க அவர். ஓகே, இல்லாததையா போட்டார் அவர்? அதான் முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் தான் அவர். முதலமைச்சர்னு போட்டுக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, அது ஒன்றும் தவறு இல்லையே. இன்னைக்கு அதை அதிமுக இருக்கட்டும், திமுக கட்சிகள்லாம் இதை எதிர்த்து பேசுகிறாங்க. ஏங்க, அவங்க விஜயை எதிர்க்கணுங்கிறத அவங்களுடைய ஒரே குறிக்கோள். காலையில் தூங்கி எழுந்துச்சு நைட்டு படுக்க போகிறதுக்குள்ள விஜயை பற்றி ஒரு 10 வார்த்தையாவது திட்டிட்டு போட்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஒரு 10 வார்த்தை திட்டி ஒரு அறிக்கையோ அல்லது ஏதோ ஒரு ட்விட்டர்லையோ திட்டினா தான் அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் வரும். ஸோ அதனால் ஒரு வேலையை அவங்க பண்ணுறாங்க. முதலமைச்சர் தானே, இல்லாத ஒன்று ஒரு போட்டார் அவர். நான் நீதியரசர் ஜோசப் விஜய் அவர்கள்னு போட்டால் நீங்கள் கேள்வி கேளுங்க. அது எப்படிங்க, நீங்கள் என்ன ஜட்ஜா, நீங்கள் எதுக்கு போட்டிங்கன்னு கேளுங்க. முதலமைச்சர் தானே அவர். அது யாரு தவறு சொல்லுங்க? சென்சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கங்க. இவ்வளவு நாள் விஜயோடு முரண்பட்டு அந்த தயாரிப்பாளரோடு முரண்பட்டு நின்ற சென்சார் அமைப்பே இது சரின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அதுக்கு இந்த படம் எடுக்கப்பட முக்கியமான காரணமே அரசியல் நோக்கத்துக்காக தான். இன்னைக்கு 108 சீட்ல வந்து நின்றுருக்காரு, 108 இடங்கள் வந்தாரு. படம் முன்னாடி வந்திருந்தா ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அந்த ஹைப்ல தான் வந்து இல்லை கட்டாயமாக ஆயிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் சில காட்சிகள் திமுகவுக்கு எதிராக வச்சிருக்காங்க. அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இது போன்ற காட்சிகள் இருக்குங்கிறதுனாலே இந்த படம் முடக்கப்பட்டுச்சான்னு தெரியல. ஏன்னா அதிகார வர்க்கமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஒருவேளை அதன் மூலமாக ஏதாவது காய் நகர்த்தப்பட்டதாங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகமாக நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த படத்தில் திமுகவுக்கு எதிராக பல வசனங்கள் இருக்கும் பொழுது இது வெளியில் தேர்தல் நேரத்தில் வந்ததுன்னா நமக்கு கட்டாயமாக ஒரு இடையூறை கொடுக்கும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கட்டாயமாக கூடுதலாக இன்னொரு 10 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சார், நீங்கள் நோட் பண்ண அரசியல் விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பாக ஆளுங்கட்சி எது தான் வைக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியை பற்றி? இல்லை, அதுதான் இப்போ இந்த படத்தில் எப்போவுமே வந்து திமுகவை பொறுத்தளவுக்கு அது ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் விஞ்ஞான ஊழல், கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்குது. பிரகாஷ்ராஜ் வந்து நடந்து போயிட்டுருப்பார், அவர் கூட ஒரு உதவியாளர் ஒருத்தர் வருவார். ஒரு கடலை தோட்டத்தில் நடந்து போவாங்க, வேர்க்கடலை தோட்டத்தில். ஒரு செடியை பிடுங்க, கடலை சாப்பிடுவோம் பாரு, ஒரு செடியை பிடுங்குவாங்க, கடலையை உருவி எடுத்துருவாங்க. அப்போ அந்த செடியை தூக்கி போட்டு அந்த உதவியாளர் ஒருவோட வரும்போது அதை ஏன்டா தூக்கி போடுற, மறுபடியும் நட்டு வை, நமக்கு தேவை கடலை நம்ம எடுத்துட்டோம், விவசாயிக்கு தேவை செடி அங்கே இருக்காங்கிறது. அது உள்ள கடலை இல்லைங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? இது நீ விஞ்ஞான ஊழல்லாம் கேள்விப்பட்டது இல்லையாம் பாரு அவர். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்சிகள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நேரடியாக திமுகவை தாக்குகிற காட்சிகளாக தான் மக்கள் பார்க்கப்படுது. சார், இப்போ எவ்வளோ ஸ்க்ரீன் படம் வந்திருக்கு இந்தியாவில்? உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்க்ரீன் இருக்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு
ஒரு 160 தியேட்டர் ஸ்க்ரீன்களை தவிர பாக்கி எல்லாமே ஜனநாயகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. நம்பர்ஸாக சொல்லணும்னா எவ்வளோ சொல்லுவீங்க? ஒரு 1000 சொச்சம் தியேட்டர். உலகம் முழுக்க எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்கும்? ஒரு 4000 இருக்கும். 4000 அவ்வளோதான். 4000 அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். ஆமாம் சார், இப்போ டிக்கெட் ரேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு முதல்வராக இருக்காரு, அவர் ஆக்டராக இருக்கும் போதே அதிகமாக தான் விற்றுருப்பாங்க. இன்னைக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நினைக்கிறீங்க? இல்லை, முதலமைச்சராக ஒரு சில கட்டளைகள் போட்டார். தயாரிப்பு தரப்புலேருந்து ரொம்ப கடுமையாக வான்லாம் பண்ணாங்க. தியேட்டருக்காரங்கள்ட்ட சொன்னாங்க அதிக விலைக்கு டிக்கெட்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி பல இடங்களில் விற்றுருக்காங்க. அது இன்னொன்று இப்போ நேரடியாக தியேட்டர்லேருந்து விற்றீங்கன்னா கூட ஏதோ ஒரு கண்காணிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் அதுக்கு அதில் ஒரு குறுக்கு சால் ஓட்டி அது எப்படியோ அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. அதுக்கு சில முறைகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தாவேக்கா நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் அந்தந்த ஊர்களில் இருக்கிற தியேட்டரில் இருக்கிற மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டாங்க விலை கொடுத்து. அப்போ அது அரசு நிர்ணயித்த விலையில் தானே வாங்க முடியும். அதிக விலைக்கு அவங்க வாங்க மாட்டாங்கல்ல. அவங்க வாங்கி தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் படம் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வாங்கியவர்கள் ஒரு 2000-3000க்கு விற்றாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அங்கங்கே அதிக விலைக்கும் விற்கப்பட்டிருக்கு. அதுவும் நடந்திருக்கு. சார், இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நாங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு சர்வே பார்த்தோம். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் இந்த பண்ணியிருக்கக்கூடிய சாதனை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எம்ஜிஆர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவருடைய கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணார். அது என்னென்னா தேர்தலுக்கு முன்பு அந்த படம் பாதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். வந்த பிறகு மீதி படத்தை அவர் ஷூட்டிங் அப்பப்போ போய் முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய அளவு வெற்றி பெறலை. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தேர்தலுக்கு முன்னாடியே மொத்த படத்தையும் முடிச்சு சென்சாருக்கே போயிட்டாங்க அவங்க. அதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பட்டு முதலமைச்சர் ஆன பிறகு தான் 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கு. எம்ஜிஆர் எப்படி ரசிகர்களை கவர்ந்து அதன் மூலம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரோ அந்த மாதிரி இவரும் ரசிகர்களை கவர்ந்து தனியாக கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு. 2 பேருக்கு கலர் தான் வித்தியாசமே தவிர அந்த கம்பீரத்திலும் சரி அந்த அந்த கரிஷ்மாவிலையும் சரி கிட்டத்தட்ட சேம் போட்டு தான். கண்டிப்பாக சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெற்றிடம், அவர் விட்டு போன வெற்றிடமாக தான் பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய வெற்றிடமாக தான் இருக்குது. அவருடைய சினிமா பயணம் அந்த இடத்த நிரப்ப போகிறது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனா, பிரதீப் ரங்கநாதனா, இல்லை சூர்யாவா? இன்னைக்கு சூர்யா மிகப்பெரிய அளவில் வந்துட்டாரு. ஸோ அடுத்து பின்னாடி எஸ்கே இருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. யார் அந்த வெற்றிடத்தை பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. விஜய் அவர்களுடைய இடம் அவருக்கானது, ரஜினி அவர்களுடைய இடம் அவருக்கானது, அவ்வளோதான். அந்த இடம்ங்கிறது இப்போ அவரை போன்ற படங்கள்லையோ அல்லது அவர் மாதிரியே ஒரு ஸ்டைலோ அல்லது அவர் மாதிரியோ ஆடுவதோ இதெல்லாம் வேறொருத்தருக்கு கிடைக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் வைஸு இவரை தாண்டி கூட போகலாம் அல்லது இவரை தொடலாம். அதெல்லாம் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்னைக்கு இந்த சினிமா யாரை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ ரஜினி கமல் காலத்தில் தான் மோகன்லாம் ஏகப்பட்ட ஹிட்டுகளை கொடுத்தாரு, ராமராஜன் ஏகப்பட்ட ஹிட்டுகளை கொடுத்தாரு. ஆனால் ராமராஜன் ஒரு எம்பி ஆக முடிஞ்சுது, ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சதுன்னா இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னைக்கு அவருடைய படங்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு, அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. அவருடைய பிறந்தநாள் அப்பெல்லாம் தினத்தந்தி வந்துச்சுன்னா ஒரு 1/4 கிலோ வரும். அவ்வளவு பிறந்தநாள் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவு படங்கள் கமிட் ஆகிருக்கும். அவ்வளோ பெரிய இடத்துல தான் இருந்தார். ஆனால் காலம் எங்கள் 2 பேரை பில்லராக நிறுத்துச்சு, ரஜினியும் கமலையும் தான். ஒரு காலத்தில் அவர்கள் படத்துக்கே போட்டியாக இருந்த ராமராஜன் காலப்போக்கில் காண போயிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி தான் காலம் யாரை தீர்மானித்து வச்சுருக்குங்கிறத யாராலையும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் கூட அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம், எல்லாரையும் முந்திக்கிட்டு. அதனால் தெரியாது இல்லை, தெரியாது சார். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இன்னைக்கு நாளை எப்படி பார்த்துருப்பாரு சார்? இது இப்போ சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இப்போ நம்ம அதை அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அவர் வயிறு எறிஞ்சிருப்பாரா அல்லது வாழ்த்திருப்பாரா அப்படின்லாம் கேட்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. அது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே தப்பு தான் சார். முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும் சார்? ஏன்னா நான் பல பேர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். லீக்கான படங்க ஆல்ரெடி 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜயோட கெரியர்லேயே இதுதான் லீஸ்ட் கலெக்ஷன், இது இந்த மாதிரிலாம் சொன்னவங்களாம் பார்த்துருக்கேன் நான். இங்கே எவ்வளோ முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் இதோட லாங் ரன்னும் எவ்வளோவா வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல் நாள் வசூல்லாம் அவங்க தெளிவாக சொல்லும்போது தான் புரியும். கட்டாயமாக நாளைக்கு தயாரிப்பாளர் தரப்புலேருந்து அதை சொல்லுவாங்க. பட் இந்த லாங் ரன்ங்கிறது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்புகிறேன். ஏன்னா
ஏன்னா கட்டாயமாக பெண்களை கவருகிற படமாக இது இருக்கும். இதில் வந்து இந்த சண்டை காட்சிகள் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ரோபோஸ் எல்லாம் வந்து சண்டை போடுறதெல்லாம் புதுமைன்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஆர்வம் அது என்ன நம்மளோட ஒட்டலையாது. இல்லை, அது ஒட்டலாம், ரொம்ப போர் அடிக்குது. அந்த காட்சிகளில் சண்டை கூட நீங்கள் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். ஒரேடியாக வந்து லெங்க்த்தியாக ஒரு சண்டை காட்சிகள் போச்சுன்னு வச்சிங்களேன், கட்டாயமாக அது வெறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட அதில் நிறைய காட்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி பெண்களும் குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இதில் இருக்குது. அவர் வந்து ஒவ்வொரு பெண்ணும் தைரியமாக இருக்கணும், சிங்க பெண்ணாக இருக்கணும், எதை கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்லாம் அவர் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து நேரடியாக பெண்கள் கேட்கும் பொழுது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதுவும் விஜய் சார் சொல்லும் பொழுது அவரை வந்து அண்ணனாகவோ தம்பியாவோ நினைக்கிற பல பேர் இங்கே இருக்காங்கல்ல, அப்படி அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதனால் அவங்க பெண்கள் மனசு வச்சாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். 1000 கோடி அடிக்குமா? பல நாள் இல்லைங்க, அது தமிழ் படங்கள் எதுவுமே 1000 கோடி அடிப்பதற்கு சாத்தியம் இல்லை, இதற்கும் சாத்தியம் இல்லை. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி.